அத்தியாவசிய பொருளான ஆவின்பால் கொண்டு செல்லும் வாகனங்களுக்கு சுங்ககட்டண விலக்கு அளிக்குமாறு பலமுறை மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்தும் அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. சுங்ககட்டணம் விலக்கு அளிக்காத காரணத்தால் ஆவின் நிறுவனத்திற்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த தொகை அனைத்தும் ஏழை விவசாயிகளுக்கு சேர வேண்டிய பணம் என நாகர்கோவிலில் பால்வளத்துறை அமைச்சர் மனோதங்கராஜ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட புத்தேரி பகுதியில் சுமார் 1.5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பாலத்தை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் இன்று திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறுகையில், இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசு எதுவுமே வழங்கவில்லை. நீண்ட நாட்களாக அத்தியாவசிய பொருளான பாலை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் கொண்டு செல்வதற்கு சுங்கச்சாவடி கட்டண விலக்கு அளிக்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்து வருகிறோம். இதனை கூட செய்யவில்லை. இதனால் ஆவின் நிறுவனத்திற்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. இது அனைத்தும் விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டிய பணம். பாலில் இருந்து எடுக்கும் வெண்ணெய்க்கு கூட ஜிஎஸ்டி வரி போடுகிறார்கள். இது பல வழிகளில் பொது மக்களை பாதிக்கும். எனவே மத்திய அரசு மக்கள் விரோத ஏழைகள் விரோத அரசு என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த ஆண்டு புதிதாக தேவைப்படும் பால் பொருட்களை தயாரிக்க முடிவு எடுக்கப்பட்டு மத்திய அரசின் சில அமைப்புகளுடன் சேர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம். அதன்படி ஆவினில் பனை பொருட்களையும் சேர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏற்கனவே பால் கொள்முதல் விலை 6 ரூபாய் உயர்த்தி விட்டோம். ஆகையால் தற்போது பால் கொள்முதல் விலையை உயர்த்துவதற்கான வாய்ப்பே இல்லை. விவசாயிகளுக்கு தமிழக அரசு செய்ய வேண்டிய பல திட்டங்களை செயல்படுத்தி விட்டோம். ஆனால் ஒன்றிய அரசு பல்வேறு சலுகைகளை நிறுத்தி உள்ளது. விவசாயிகளின் பிரச்சனையை ஏற்க மத்திய அரசும் முன் வர வேண்டும். இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு எதுவுமே வழங்கவில்லை. இது கார்ப்பரேட்டுகளுக்கான பட்ஜெட். ஏற்கனவே மாட்டு தீவனங்களுக்கு விவசாயிகளுக்கு மானியம் வேண்டுமென கேட்டனர். இதனை வழங்கவில்லை எனவும் தெரிவித்தார். இன்றைக்கு மாண்புமிகு முதல்வருடைய வழிகாட்டுதலின் பேரில் நம்முடைய மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மூலமாக இந்த பகுதி கீழக்கல்லங்கடி மேலக்கல்லங்கடி பகுதியை இணைக்கின்ற இந்த ஒரு மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை பாலம் 1.7 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று இதுக்கு அடுத்ததாக தடிக்காரங்குளத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாலம், இதுபோன்ற பணிகள் இன்றைக்கு பல பணிகளை நாங்கள் துவங்கி வைக்க இருக்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த பல ஆண்டுகள் நடைபெற்ற நம்முடைய மாவட்டம் ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலை மாறி கடந்த 3 ஆண்டுகளில் பல்வேறு கட்டமைப்பு பணிகள் செய்திருக்கின்றோம். அதில் குறிப்பாக இந்த பாலங்கள் பொறுத்தவரையில் பல இடங்களில் பாலங்கள் கட்டப்பட்டு மக்களுடைய போக்குவரத்து தங்குதடையின்றி நடப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த மழை காரணங்களாக மண் சரிவு போன்ற பல பாதிப்புகள் குமரி மாவட்டம் உட்பட பல மாவட்டங்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம மாவட்டத்தில் அது மாதிரியான சூழல்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் எல்லா கட்டமைப்புகளும் இதில் நேற்று முன்தினம் நம்முடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் இந்த வெஸ்டர்ன் காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களை அழைத்து அவர்களோடு மீட்டிங் நடத்தி எந்தெந்த பகுதிகளில் இதே மாதிரி பாதிப்பு உள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று கண்டறிய சொல்லியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் நம்முடைய மாவட்டத்திலும் அனைத்து அரசு அலுவலர்களையும் முழு அளவில் களத்தில் இறக்கி விடப்பட்டு அவரிடத்தில் நானும் முழு நேரம் தொடர்பில் இருந்து கொண்டிருக்கின்றேன். அந்த ஏதாவது இடங்களில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எந்த மழை வந்தாலும் நம்ம அதை சந்திப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். இந்த வருஷம் மழை சீசன் முடிஞ்சிடுது. ஆனால் அரபியன் சீல மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக ஒரு ஆய்வு அறிக்கை கூட வந்திருக்கிறது. இன்றைக்கு கூட செய்தியில் பார்த்தேன்னா. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாம் சென்ற ஆண்டு எவ்வளவு மழை வந்த பிறகும் அதை கவனமாக எதிர்கொண்டோம். இந்த ஆண்டும் அதைவிட கவனமாக நாம் இருக்கின்றோம். எப்படிப்பட்ட மழை வந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியும். மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் குவாரிகள் உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் இன்னும் அதிகரிக்க நடவடிக்கைகளை இன்னும் தம்பி, இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மாண்புமிகு முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு குவாரிகளின் எண்ணிக்கை 39 இன்றைக்கு 6 குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த 6 கூட அரசு கொடுத்ததல்ல, நீதிமன்ற உத்தரவின் பேரில் வழங்கப்பட்டதான். உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரி வழியாக செல்லுகின்ற லாரிகள் அதிகனரக லாரிகளை கட்டுப்படுத்துவதற்கு அவ்வளவு முயற்சிகளை மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து எடுத்து வருகிறது. இப்போது கூட இரவு நேர ரைடு பண்ணனால நிறைய வாகனங்கள் பிடிக்கப்படுது. அவளை கைது செய்து சிறையில் அடைப்பது போன்ற பணி